Hi guys, welcome to Chennai Race SSC YouTube channel. So this is the last part of historical background of the constitution. So இதுக்கு கீழே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Government of India Act 1935. So as we all know, Government of India Act 1919 அப்புறம் வந்து சைமன் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது நடந்திருக்கும். சைமன் கமிஷனோட ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 நடந்திருக்கும். அதோடைய ரிப்போர்ட்ஸ் இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ன்றது வந்திருக்கும். நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட மேஜர் பல்கி போர்ஷன்ன்றது இந்த ஆக்ட் டிபெண்ட் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு கீழே என்னெல்லாம் ப்ராவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். முதல்ல வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அப்புறம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது முதல்ல வந்து இந்த ஆக்ட் கீழே தான் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி வந்து ரெசிடுவரி பவர்ஸ், இந்த 3லும் இல்லாத சட்டங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வைஸ்ராய் அதாவது கவர்னர் ஜெனரல் கிட்ட கொடுக்கப்பட்டு வச்சிருந்தது. ஓகே, ஸோ ரெசிடுவரி பவர்ஸ் வேர் ஹெல்ட் வித் வைஸ்ராய். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அட்டானமின்றது கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ரொவிஷனல் அட்டானமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு வந்து ஒரு தனி பவர்ன்றது கொடுத்துருக்காங்க. they can act செப்பரேட்லின்ற மாதிரி அவங்களுக்கு பவர் வந்து கொடுத்துருக்காங்க. வித்தின் தி கண்ட்ரி they can act செப்பரேட்லின்ற மாதிரி அந்த அட்டானமின்றது வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் சொல்லக்கூடிய அந்த கான்செப்டும் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே தான் கொண்டு வரப்பட்டது. செப்பரேஷன் ஆஃப் பவர், ப்ரொவிஷனல் அட்டானமி as well as ஆல் இண்டியா ஃபெடரேஷன், இது மூணுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935க்கு கீழே கொண்டு வரப்பட்டது. ஸோ எக்ஸாமினேஷன்ல இந்த மூணுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மூணுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டையார்கி அட் சென்டர். ஸோ நம்மளுக்கு ப்ராவின்சஸில் டையார்கி கொடுத்த ஆக்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஆனால் அதே வந்து சென்ட்ரல் லெவலில் அதே ரிசர்வ் சப்ஜெக்ட், ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ன்றதை கொண்டு வந்தது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராவின்சஸில் இருந்த டையார்கி அபாலிஷ் பண்ணிட்டு சென்ட்ரல் லெவலில் அந்த டையார்கியை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதே வந்து ஃபெடரல் கோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில். ஓகேவா, ஸோ இந்த ஃபெடரல் கோர்ட் தான் இன்னைக்கு தேதியில் சுப்ரீம் கோர்ட்டாக இந்தியாவில் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க். எப்படி வந்து ஃபெடரல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபெடரல் பேங்க், தட் இஸ் ஆர்பிஐ வாஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் திஸ் ஆக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ராவின்சஸ். ஸோ ப்ராவின்சஸை வந்து அந்த பேஸ் ஆஃப் லாங்குவேஜ் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராவின்சஸை வந்து பாம்பேல இருந்து பிரித்தாங்க. சரியா, செப்பரேட்டட் ஃப்ரம் பாம்பே. அதே மாதிரி வந்து பீகார் அண்ட் ஒடிஷாவை பெங்கால்ல இருந்து பிரிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு லாங்குவேஜ் as well as டியூ டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மாதிரியான ரீஆர்கனைசேஷன்ன்றது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்தியாவில இருந்து பர்மா மற்றும் ஏதனை வந்து தனி காலனிஸை செப்பரேட் பண்ணி பிரித்து எடுத்துருப்பாங்க. ஸோ கடைசி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ன்றவர் வந்து 1858 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இல்லையா, கொண்டு வந்த ஒரு பொசிஷன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கவுன்சிலையும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலியமா அபாலிஷ் பண்ணிடுவாங்க. வித் திஸ் நம்ம கடைசி ஆக்டுக்கு வந்துடுவோம். இந்த ஆக்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிளான் ஒரு ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்காக ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அதுதான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947ன்னு சொல்லுவோம். இதன் மூலியமா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவினைன்றது நடந்தது. அகெயின் எதெல்லாம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிரிக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர் மக்களை ஓட் பண்ண சொல்லி கேட்டாங்க. அந்த வகையில் பெங்கால், பஞ்சாப் மற்றும் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்சஸை சேர்ந்த மக்கள் வந்து எங்களுக்கு பாகிஸ்தான் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபரண்டம்ன்றது வச்சு அவங்களாவே பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், ராஜ்யங்கள் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they were given the choice, you can either go with India or with Pakistan or remain separately அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த வகையில் நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவோட இணைஞ்சிருக்கும், நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பாகிஸ்தானோட இணைஞ்சிருக்கும், அண்ட் நிறைய ரிமைன் அப்படியே இண்டிபெண்டாகவும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அது என்னன்றது நம்ம வரக்கூடிய கிளாஸஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து பொறுப்பேற்றிருப்பாரு. அதே வகையில் பிரைம் மினிஸ்டராக வந்து நம்மளோட ஜவஹர்லால் நேரு வந்து பதவியேற்றிருப்பாரு. அதே மாதிரி நம்மளுடைய பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாக வந்து முகமது அலி ஜின்னா அவர்கள் வந்து
பதவியேற்றிருப்பாங்க. வித் திஸ் நம்ம 15th ஆகஸ்ட் 1947 அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். இதோட நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.